குறுக்கு வழியில மேல் நோக்கி போகணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப அதல பாதாளத்துக்கு போயிடுவீங்க. அப்ப கும்பத்துல பிறந்தாலே ஆல்வேஸ் ஹானஸ்டி அப்படின்றத வச்சுக்கோங்க. சூரியன் இருக்காரு அப்படின் போது என்னோட எனர்ஜி ட்ரெமெண்டஸ் எனர்ஜி இருக்கும். நான் பாருங்க என்னுடைய ஆளுமை அப்படின்றது அதிகரிக்கும். நான் ஒரு பிளான் பண்றேன் அப்படின்னா என்ன மாதிரி வேற யாராலையும் செய்ய முடியாது. இதுல முதல்ல பாருங்க சுயஸ்தானத்துல ராகு. சுயஸ்தானத்துல ராகு என்ன பண்ணுவான், எது கொடுத்தாலும் அவனுக்கு பத்தாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்பா. இது காதல், காமம், பள்ளியறை. அதுக்கும் மேல மார்ச் மாசம் 15க்கு அப்புறம் சூரியன் என்ன பண்ணுவாரு, 2ஆம் பாவத்துல போவார். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல. குடும்பத்துடைய நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சிக்காக உங்க அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பார். சுயஸ்தானத்துல செவ்வாய் நான் செய்யக்கூடிய வேலையில ஒரு நேர்த்தி அப்படின்றது கொடுப்பான், பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது கொடுப்பான். அம்மனருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சதுர்கிரக சேர்க்கை. 4 கிரகங்கள் பாத்தீங்கன்னா கும்பத்துல சஞ்சாரம் பண்றாங்க. கும்பத்துக்கு பயிற்சியாகி கும்பத்திலே சஞ்சாரம் பண்றாங்க. ஏறக்குறைய மார்ச் மாசம் முழுவதும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சதுர்கிரக சேர்க்கை நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போகுது. அது மட்டும் இல்லைங்க, சுக்கிர பகவான் எப்பயுமே பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு மீனம். ஆக மீனத்துல போய் அமர்றாரு. மார்ச் மாசம் முழுசும் சுக்கிரன் மீனத்துல உச்சம் பெற்று அமர்ந்து எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போறாரு. ஆக உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு? கும்பராசி அன்பர்கள் பொதுவா இந்த சதுர்கிரக சேர்க்கை 4 கிரகங்கள் ஒன்னா இணையறது கும்பத்துலதான். உங்களோட சுயஸ்தானத்துலதான் 4 கிரகங்களும் இணையறாங்க. நம்ம சுயஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தினோட குணாதிசயங்கள் தான் எனக்கு இருக்கும் அப்படின்னா 4 பேர் இருக்காங்க. அப்ப 4 விதமான கேரக்டர்ஸை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அப்ப பாதி பைத்தியம் ஆயிடுவேனா அப்படின்னா அப்படி கிடையாது. எல்லா கிரகங்களுக்கும் நல்ல குணங்கள் நிறைய இருக்கு இல்லைங்களா? அந்த நல்ல குணங்கள் நிறைய மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதுல முதல்ல பாருங்க சுயஸ்தானத்துல ராகு. சுயஸ்தானத்துல ராகு என்ன பண்ணுவான், எது கொடுத்தாலும் அவனுக்கு பத்தாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்பா. இது காதல், காமம், பள்ளியறை. அதுக்கும் மேல நான் ஒரு இடத்துல வேலை செய்யறேன் அப்படின்னும் போது அந்த வேலை செய்யற இடத்துல நான் ஆசைப்பட்டது ஒரு சிவகார்த்திகேயன் சார் படம் பார்த்திருப்போம். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு ஆள் கேட்பாரு, உங்களோட சேர் அப்படிம்பா. அந்த மாதிரி நம்மளோட பாஸோட சேர் மேல நம்ம ஆசைப்படுவோம். அது பாத்தீங்கன்னா நியாயமானதுதான். அதுல தப்பு இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் பெரிய லெவல்ல முன்னேறணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லைல்ல. ஆனா அதுல நேர்மை அப்படின்றது வேணும். காரணம் என்ன, நீங்க கும்பராசியில பிறந்துட்டீங்க. கும்பராசியில பிறந்தாலே சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி. நான் குறுக்கு வழியில பெரிய லெவல்ல அப்லிஃப்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சனி மட்டும் அதுக்கான பிளானட் கிடையவே கிடையாது. குறுக்கு வழியில மேல் நோக்கி போகணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப அதல பாதாளத்துக்கு போயிடுவீங்க. அப்ப கும்பத்துல பிறந்தாலே ஆல்வேஸ் ஹானஸ்டி அப்படின்றத வச்சுக்கோங்க. நேர்மையா, நாணயமா, நியாயமா எந்த விஷயம் செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் தர்மம் அப்படின்னு வேணும். அந்த மாதிரி ஒரு நியாயம் தர்மம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பெரிய ஆள் ஆவீங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, சுயஸ்தான ராகு நான் சொன்ன மாதிரி அந்த பாஸ்னோட சேர ஆசைப்படுவான். எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் போதலை, இன்னும் போதலை அப்படின்னு சொல்லிட்டு வேலை சார்ந்து பயங்கர ஹார்ட் ஒர்க், பயங்கர பாத்தீங்கன்னா யுக்திகளை கையாண்டு முன்னேறணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது கும்பராசி ஜென்மத்துல ராகு உட்கார்ந்தான்னா உங்களுக்கு பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? சாப்பாடு கூட ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் வேற ஏதாவது சாப்பிடலாமே, இந்த இடத்துல போயிட்டு ஒரு ரோட்டு கடையில ஒரு ஏதாவது சாப்பிடலாமே அப்படின்னு தோணும். இதெல்லாம் எந்த வித மைனஸும் கிடையாது. மைனஸ் என்ன, இன்னும் வேணும், இன்னும் வேணும்ன்ற எண்ணம் நம்ம பாருங்க ஏன் நேர் வழியிலேயே சம்பாதிக்கணும், நம்ம குறுக்கு வழியில கூட சம்பாதிக்கலாம், இந்த தப்பு என்ன இருக்கு அப்படின்னு தோணும். அது தோன்றதுதான் வேண்டாம் அப்படின்றதுக்கு நான் முதலே காரணம் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க கும்பத்துல பிறந்தீங்க. ஆல்வேஸ் ஸ்ட்ரைட் பாத். என் வழி நேர் வழி, என் வழி தனி வழி, அது ஓகே இருக்கட்டும். அதே மாதிரி என் வழி நேர்வழி, நேர்வழியா இருந்தா மட்டும்தான் நான் லைஃப்ல நல்லா இருப்பேன். இதுதான் கும்பத்துக்கு எழுதப்பட்ட விதி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்ப ராகுனால வரக்கூடிய பிளஸும் சொல்லிட்டேன், மைனஸும் சொல்லிட்டேன். சரி, அதுக்கு அடுத்து சூரியன் இருக்காரு. சூரியன் இருக்காரு அப்படின் போது என்னோட எனர்ஜி ட்ரெமெண்டஸ் எனர்ஜி இருக்கும். நான் பாருங்க என்னுடைய ஆளுமை அப்படின்றது அதிகரிக்கும். நான் ஒரு பிளான் பண்றேன் அப்படின்னா என்ன மாதிரி வேற யாராலையும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அது செய்யறதும் அப்படிதான் செய்வீங்க. ஈகோ இருக்கும். அந்த ஈகோ மட்டும் நீங்க அடக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நான் என்ற அகங்காரம் மட்டும் வேண்டாம், மீதி எல்லாமே நல்லது அப்படின்லாம். சரி, இது மார்ச் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சுயஸ்தானத்துல இருப்பார். மார்ச் மாசம் 15க்கு அப்புறம் சூரியன் என்ன பண்ணுவாரு, 2ஆம் பாவத்துல போவார். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல. குடும்பத்துடைய நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சிக்காக உங்க அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பார். உங்க மாமனார் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பார். வீடு கட்டணும்னு பிளான் பண்ணுவீங்க ஃபேமிலிக்காக. உங்களோட ஹையர் அஃபிஷியல் லோன் சாங்ஷன் பண்ணி கொடுப்பாரு. அதனால அழகா வீடு கட்டுவீங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்களாம். அதுக்கப்புறம் சுயஸ்தானத்துல செவ்வாய். சுயஸ்தானத்துல செவ்வாய் நான் செய்யக்கூடிய வேலையில ஒரு நேர்த்தி அப்படின்றது கொடுப்பான், பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது கொடுப்பான்.
பொதுவா ஒருத்தவங்களுக்கு சுய ஜாதகத்துல சுயஸ்தானத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னாலே அவங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க. எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு நேர்த்தி அப்படின்றது இருக்கும். என்ன வந்து பாத்தீங்கன்னா யாராவது உன்னால இந்த வேலை முடியாதுன்னு மட்டம் தட்டினா போதும், அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அவங்க மூஞ்சிலே முடிப்பேன். இந்த மாதிரி நிறைய குணாதிசயங்களை சுயஸ்தான செவ்வாய் கொடுப்பா. உங்களுக்கும் அந்த மாதிரி குணாதிசயங்கள் தான் கொடுப்பா. மைனஸ் என்ன? சட்டுன்னு கோவப்படுறது, பட்டுன்னு டென்ஷன் ஆகுறது, இரிட்டேட் ஆகுறது, கத்துறது, சின்ன விஷயத்துக்கு பெருசா ரியாக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களும் கொடுப்பா. அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கினா நல்லது அப்படின்லாம். சுயஸ்தானத்துல புதன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் அனலைஸ் பண்றேன், 4 பேரை கேட்கிறேன், கேட்டுட்டு 4 பேர் சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டா கிடையாது. 4 பேர் சொல்றதுல இருந்தும் அனலைஸ் பண்ணி நான் புதுசா ஒரு கருத்தை வந்து கிரியேட் பண்ணி அதுல சக்சஸ் ஆயிட்டு போறேன். இதுதான் புதன் கொடுக்கக்கூடிய விஷயம். புதன் கொடுக்கக்கூடிய மைனஸ் என்னன்னா கூட்டி கழிச்சு சில நேரம் குழம்புறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அந்த குழப்பத்தை தவிருங்க. சிம்பிள். சரி, அதுக்கு அடுத்து மீனத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கா. மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிம்பாங்க. இனிமையா பேசுவீங்க, குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் அத்தனையும் இருக்கும். இல்ல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம ஒரு தொழில் அப்படின்னு செஞ்சா போதும், ஒரு நல்ல வருமானம் அப்படின்றது வரும். நிறைய பேருக்கு குடும்பம் சார்ந்து ஒரு இன்ப ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போய் டூர் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைங்களுக்கு ஒரு திருமணம் அப்படின்னு பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைங்களுக்கு நகை நட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் குடும்பம் சார்ந்து ஒரு வீடு, காரு, இந்த மாதிரி ஒரு சுப செலவு அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இது வந்து பாருங்க, குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு பெண்கள் அப்படின்றவங்க சப்போர்ட்டா இருப்பாங்க. அந்த பெண்கள் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல ஃபேமிலியில ஒரு சின்ன பிரச்சனைமா என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். நான் வந்து கும்பராசி ஆண்டா, என் ஃப்ரெண்டு வந்து லேடி, அவங்க கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பிரச்சனைமா, என்ன பண்றதுனே தெரியலம்மா, ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்தேன். அவ தான் சொன்னா, அம்மா இது ஒரு சின்ன பிரச்சனைமா, இதை இப்படி டீல் பண்ணுமா, இப்படி டீல் பண்ணா ஃபேமிலியில இருக்க பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிடுமா. அந்த பிள்ளை சொன்ன மாதிரியே நான் வந்து பாத்தீங்கன்னா டீல் பண்ண அடுத்த ஒரு சில நாட்கள்லயே என் ஃபேமிலியில இருக்க பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆனதுக்கு என் ஃப்ரெண்டு, என் தோழி தான் காரணம் அப்படின்ற மாதிரி பெண்கள் ரீதியா ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? சரி, அதுக்கும் மேல நிறைய பேர் வந்து பாருங்க, குழந்தைங்க சார்ந்த பிரச்சனை என்ன பண்றதுனே தெரியல. பிள்ளை வந்து ஃபாரின் போய் தான் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்குது. எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. என்னோட ஹையர் அஃபிஷியல் அவங்க வந்து பாத்தீங்கன்னா லேடி தான். மேடம் கிட்ட நான் சொன்னேன், அவங்க வந்து ஒரு நட்பா தான் நாங்க பழகுறோம். மேடம் கிட்ட நான் சொன்னேன், மேடம் இந்த மாதிரி மேடம் பிள்ளை வந்து ஏவியேஷன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்குது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இங்கேருந்து லண்டன் போய் தான் படிக்கணும்னு ஆசைப்படுது, ஜெர்மனி போய் தான் படிக்கணும்னு ஆசைப்படுது. என்ன பண்றதுனே தெரியல மேடம். அவங்க சொன்னாங்க, இருப்பா, ஒரு ஸ்காலர்ஷிப் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க நிறைய படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, நான் உனக்கு கிடைக்குமான்னு ட்ரை பண்றேன் அப்படின்னாங்க. அதை ட்ரை பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கும் மேல அபிஷியலி எனக்கு பர்சனல் லோனும் வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. அதனால பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்குது. இதுக்கு என்னோட ஹையர் அபிஷியலும் என்னுடைய தோழியுமான அந்த அம்மா தான் காரணம். இப்படின்ற மாதிரி அமைப்பு. ஆக மொத்தம் பெண்களால் ஆதாயம் அப்படின்றது வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. பெண்கள் கிட்ட ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றத வச்சுக்கோங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்றது வேண்டாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது அப்படின்னா அவங்களால் குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக பிளஸும் உண்டு, மைனஸும் உண்டு. கும்பராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாசம் சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் இனிமையான மாதமா உங்களுக்கு அமையும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க, உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கீங்க. நாங்க வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு ரொம்ப நாளா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வீடு கட்டுறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதமாவது நிவர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படின்ற கேள்வியா இருந்தாலும், பிள்ளைங்களுக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா 40, 39, 45 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் திருமணம் கூடி வரல. திருமணம் கூடி வர்றதுக்கான வழி இருக்கா இல்லையா, இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு ஒரு குடும்பத்திலயும் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு தீர்வு தெரியுமா அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தான் அதுக்கு தீர்வு. நம்மளோட சுய ஜாதகம் பார்த்தா ரொம்ப தெளிவா என்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஆக அந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.